ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல் நாள் காலையில் அவசரப்படாமல் இருக்க எல்லாத்தையும் முந்தின நாள் இரவே தயார் பண்ணி வச்சுட்டா எப்படி இருக்கும்? பிஸி மாம்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறீங்க. கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கிளியர் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பவுல் எடுத்தாச்சு. மார்னிங் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நம்ம சுகர் லெவலில் பேலன்ஸாக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறச்ச வெந்தயம் நல்லாவே ஓவர் நைட் சோக் ஆகிடுங்க. ஓமம் வந்துட்டு ப்ளோட்டிங்கே இருக்காமல் நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதில் நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் காலையில் ஆயிட்டோன்னே பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து நைட் டைம், கரெக்ட்? ஸோ மார்னிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேடக்கூடிய விஷயம் குழந்தையோட வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிப் பண்ணி அழகாக எடுத்து வச்சாச்சு. காலையில் எழுந்து கிச்சனுக்கு வரைச்சி அழகாக இந்த மாதிரி அழகாக ஒரு குட்டி ஜாடியில் ஒரு பூவோடு இருக்கும் போது அதை நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாட்டர் பாட்டிலும் லன்ச் பாக்ஸும் ஒரு சைடில் வச்சாச்சு. டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதையும் ஒரு சைடில் எடுத்தாச்சு. ஒரு கையளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேங்க. பவுலில் பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் முழுகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஓவர் நைட் இதுவுமே அப்படியே சோக் ஆகட்டும். அப்போ மார்னிங் எடுத்து பார்க்குறச்சா நல்லா ஊறி சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் பயிறு வகைகள் ஊற வைக்கிறதா இருந்தால் நைட்டே வந்து முன்னாடி நாளே ஊற வச்சுக்கிட்டா நம்ம நெக்ஸ்ட் டே என்ன குக் பண்ண போகிறோன்ற ஒரு பிளான் இருக்கும். ஸோ இது வந்து நான் அடுத்த நாளைக்கு சாலட் ப்ரிப்பரேஷனுக்காக வந்துட்டு கொஞ்சம் 2 டைப் ஆஃப் பயிறு வகைகள் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒன்று கருப்பு சுண்டல், இன்னொன்று கொள்ளு பயிறு. ஸோ இதை 2யும் தாங்க நல்லா வந்து ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதை நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஊற வச்சு ஓவர் நைட் அப்படியே சைடில் வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி டெய்லியும் ப்ரோட்டீன் இன்டேக்ஸ் நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஒரு சின்ன வகையான ஒரு பயிரை டெய்லியும் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. மூகிக்கு நெக்ஸ்ட் டே ஸ்நாக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஸ்வீட் கார்ன் தாங்க. ஸோ பட்டர் போட்டு ஸ்வீட் கார்ன் அவருக்கு வந்து பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நைட்டே வந்து பீல் பண்ணி வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக் பண்ண போகிறோன்னு காலையில் உட்காந்து யோசிக்கிறத விட நைட்டே ஏன் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது? நம்ம இதுதான் செய்ய போகிறோன்ற ஒரு ஐடியாவும் ஒரு கிளாரிஃபிகேஷனும் முந்தின நாளே நமக்கு இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே பற்றி நம்ம வரி பண்ணாமல் டே ரொம்ப ஈஸியாக ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுங்க. அன்றைக்கி குழந்தைய நான் தாங்க ஸ்கூலுக்கும் வேறு ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ முந்தின நாளே எனக்கு பிளான் இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மார்னிங்க்கு ஜிஞ்சர் போட்டு லெமன் போட்டு ஒரு டீ போட போகிறேன். அதனால் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க. இஞ்சியோட தோள்களை அழகாக வந்து இந்த மாதிரி கரண்டி பயன்படுத்தி நீங்கள் வந்து நீக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த இஞ்சியோட சதைகள் வராது, வெறும் தோல் மட்டும் அழகாக பிரிஞ்சு வரும். நீங்களும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தால எந்திரிச்சு நம்ம இஞ்சி தோல் உரிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகுங்க. இந்த மாதிரி நைட்டே நீங்கள் வந்துட்டு உரிச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகிடும். இப்போ அழகாக இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க போகிறேங்க. சாப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் கிளாஸ் ஜாராகவும் ஸ்டீலாகவும் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோவில் நான் இதை சொல்லியிருப்பேன். நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே எந்த திங்ஸுமே வைக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் கால் பண்ணி டிஎம் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொஞ்சம் காட்டேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம். ஸோ பிஸியாக இருக்க மம்மிஸ்க்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபாக இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் பொருட்களை வாங்கி ஒரு மாத கணக்காக ஸ்டோர் பண்ணுறதுலாம் ரொம்பவே தவறான விஷயங்க. வாரக்கணக்கில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதுக்கான அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நிச்சயமாக பாருங்கள். யூஸ்வலாக நான் பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். பாருங்கள், வெளியே எடுத்து ஒரு நிமிஷத்துலேயே பட்டர் வந்து ஸ்டார்டட் மெல்ட்டிங். எங்களோட கிளைமேட் அந்த அளவுக்கு சூடாக இருக்கும் சென்னையில். ஸோ பட்டரை வந்துட்டு குயிக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டீல் பாட்டிலில் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஒரு குட்டி கண்டெய்னர் தாங்க, அதில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. இது ஸோ நாளைக்கு மார்னிங் இதெல்லாம் வச்சு எப்படி குயிக்காக பண்ண போகிறேன்னு நீங்களும் பார்க்க தாங்க போகிறீங்க. ஸோ இதை அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போய் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேங்க.
இந்த ப்ரிப்ரேஷன் தூங்கிட்டதுக்கு அப்புறமா தாங்க நான் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக வந்துட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆச்சு. ஷூட் பண்ணுறனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டிலேவே ஆச்சுங்க. நான் வந்து லெமன் எல்லாம் மார்க்கெட்டில் தாங்க வாங்குவேன். ஸோ கொஞ்சம் பல்காகவே எனக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அந்த லெமனை அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ண போகிறேங்க. அழகாக இந்த மாதிரி லெமனை வந்து கட் பண்ணியாச்சு. பார்க்குறச்சி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லெமனோட தோலெல்லாம் வச்சு என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு என்னோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன், மறந்துடாதீங்க. அழகாக இந்த மாதிரி லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு ஒரு கண்டெய்னரில் எடுத்தாச்சு. விதைகளை தனியாகவும் எடுத்தாச்சு. இதை அழகாக ஒரு ட்ரேயில் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. உங்களுக்கு இன்னும் சின்ன சைஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்க ட்ரேயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இன்னொரு ட்ரே என் குட்டி பையன் எங்கே எடுத்துகிட்டு போய் விளாண்டுட்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ட்ரே இருந்ததுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. மார்னிங்க்கு எனக்கு யூஸ் ஆகும். ஸோ கிச்சனோட ஸ்டவ் தாங்க காலையில் எழுந்தோடனே நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வைபோட நம்ம கிச்சனில் மார்னிங் வந்து பார்ப்போங்க. அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குங்க. இதை நீங்கள் ரொட்டுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த ஸ்டவ் மட்டும் டே டைமில் என் ஸ்டவ் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நான் மார்னிங் பார்க்குறச்ச என்னோடய ஸ்டவ் வந்து நீட்டாக தான் இருக்கணுன்றதை நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வைபாக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப குயிக்காகவே நைட்டு முடிஞ்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து க்ளீனிங் வேலையே முடிச்சிடலாம். பட் ஆனால் காலையில் ரொம்ப மெஸ்ஸியாக பார்க்குறச்ச மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அச்சச்சோ எப்படி தான் எல்லா வேலையும் செய்ய போகிறோன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களுமே ஸ்டவ்வை நைட்டே வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போது இன்னுமே ரொம்ப நிம்மதியான மார்னிங்கை நீங்கள் பார்க்கலாம். நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேங்க. அந்த லிஸ்ட்டை நான் வீடியோட எண்டில் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் என்னெல்லாம் குக் பண்ண போகிறேன்ற லிஸ்ட்டை ப்ரீப்ரையராக முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நோட்டோ இல்லைனா ஒரு நோட் பேடோ இல்லை ஸ்டிக்கி நோட்ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே பிளானை நீங்கள் அதிலே எழுதிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இருக்கும். அவ்வளோதான், என்னோடய கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் வந்து உடனே வந்துட்டு நான் வந்து என் பெட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்க. நாளைக்கு மோகித் என்னெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து திங்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்ரியோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம தூங்கிட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹரிபரியாக இருக்காதுங்க. நம்ம ஒரு விஷயத்தை தேடணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. ஸோ லன்ச் டவல் அவங்க ஸ்கூலில் ரொம்ப மேண்டேட்ரி, அதே மாதிரி ஃபேஸ் டவலும் ரொம்ப மேண்டேட்ரிங்க. ஸோ அதை வந்து எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு நான் போடுற ட்ரெஸ், மோகித் போடுற ட்ரெஸ், அது கூடவே டவல்ஸ் எல்லாமே அழகாக எடுத்து வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கியாச்சுங்க. நிம்மதியான தூக்கம். ஸோ ரிலாக்ஸாக நல்ல ஒரு தூக்கம் தூங்கி அடுத்த நாள் காலையில் ஏஞ்ச உடனே கதவை திறந்துட்டு இந்த மாதிரி ப்ளசண்ட்டாக இயற்கையை கொஞ்ச நேரத்துக்கு லைட் போட்டு கொஞ்சம் ரசிப்பேங்க. என்னோடய செடி எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா மார்னிங் ட்ரிங்க்கை வந்துட்டு நான் ஸ்டவ்வில் ரொம்ப கம்மியாக சிம்மில் ஆன் பண்ணி வச்சுட்டு நைட்டே ஊற வச்ச பாதாம் நல்லா ஊறிடுச்சான்னு ஒருக்க பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறமா சுண்டலும் கொள்ளு பயிரும் ரெண்டுமே நல்லா வந்து ஊறிடுச்சுங்க. ஸோ இப்போது என்னோட 30 மினிட்ஸ் ஜேர்னிங்க நான் என்னோட யோகாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அலாங் வித் மெடிடேஷனுங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்ல ரிலாக்ஸிங்காக என்னோட டேவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. யோகாலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்னோட டீடாக்ஸ் ட்ரிங்க்கை நான் குடிக்காமல் மறக்காமவும் இருக்க மாட்டேங்க. ஏன்னா எங்கள் அம்மா சொன்ன சீக்ரெட் டெய்லியும் குடிச்சிடறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதை வந்துட்டு நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க. நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாதிக்கு பாதியாக ஆகிட்டதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க. நம்ம லெமன் க்யூப்ஸ் நைட்டே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, எவ்வளோ குயிக்காக எனக்கு ரெடி ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சமாக சின்னதாக எடுத்துகிட்டு இந்த தண்ணி கூட வந்து நான் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஒரு மார்னிங் ட்ரிங்க் தயாராகிடுச்சுங்க. ஸோ இதை வந்து குடிச்சிட்டு என்னோடய டேவையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக என்னோடய குக்கிங் வந்து முடிஞ்சதுங்க. யூஸ்வலாகவே நான் கிச்சனுக்கு போயிட்டேன்னா ஒன்ஸ் என்னோடய குக்கிங் வேலை சும்மா கடன்னு பண்ணிவிடுவேங்க. சாலிடாக ஹார்ட்லி எனக்கு ஒரு 1 hour இருந்தாலே போதும். பட் ஆனால் அன்றைக்கி ஒரு 30 மினிட்ஸ்லேயே ரொம்ப குயிக்காக என்னோடய ஜாப் எல்லாம் அழகாகவே பண்ணிட்டேன். வித் ஸ்நாக்ஸுக்காக நான் பண்ண
போகிற பட்டர் கார்னுங்க. ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸிங்க. கார்னை ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் கடாயில் சேர்த்துக்கோங்க. கார்ன் முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கரெக்டாக என் ஹஸ்பண்ட் எந்திக்கிற டைமுங்க. ஸோ அவருக்காக ஒரு லெமன் டீ குயிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அன்னைக்கு மார்னிங் லெமன் டீ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம நைட்டே வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு நல்லா இடிக்கல்ல வந்து இடிச்சிட்டு டீ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே வந்துட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன்னா வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த எசன்ஸ் நல்லா வந்து இறங்கட்டும். அதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் கார்னும் வந்து நல்லா வெந்து வந்தாச்சு. அதையும் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். பெஸ்ட் ஹஸ்பண்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இந்த கப் என் ஹஸ்பண்டுக்காக நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேங்க. இந்த கப்பில் தான் நான் வந்து டெய்லி மார்னிங் அவருக்கு வந்து ட்ரிங்க் கொடுப்பேன். ஏதாவது ஒரு மார்னிங் ட்ரிங்க் அவங்க என்னெல்லாம் எங்ககிட்ட கேட்குறாங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேங்க. இந்த மார்னிங் ட்ரிங்க்குக்கு வந்து அவருக்கு நான் போட்ட டீயில் புதினா இலை ஒன்று வந்து சேர்த்துருக்கேங்க. இது கூடவே தேன் வந்து சேர்த்தாச்சு. நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த லெமன், அதுலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக நான் வந்துட்டு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணுற லெமனுக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற லெமனுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அந்த டேஸ்ட்டோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து டீ வந்துட்டு நம்ம பாலோட கலந்து குடிக்கிறச்ச அது அந்த அளவுக்கு ஹெல்தி வெர்ஷன் கிடையாதுங்க. ஆனால் இந்த மாதிரி வாட்டர் ஃபார்மில் குடிக்கிறது ரொம்பவே ஹெல்தி தான். அதுவும் மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ குட்டிக்காக நான் வந்து பட்டர் கார்ன் வந்து பண்ண போகிறேங்க. நம்ம பட்டர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அடுத்த நாள் காலையில் எவ்வளோ சூப்பராக நமக்கு உதவுது பார்த்தீங்களா. ஸோ கடாயை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கார்னை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே சேர்த்துட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ்அப் கொடுத்ததுக்கப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் சிம்பிளான பட்டர் கார்ன் ரெடிங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோலும் ஷேர் பண்ணியிருப்பேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஸோ அதனால் அடிக்கடி நம்ம வீட்டில் இதை வந்து நான் செய்வேங்க. தோசை பேட்டர் வச்சு ஒரு குயிக்கான ஒரு பணியாரம்ங்க. யூஸ்வலாக நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோன்னா ரொட்டீனாக நம்ம ஒரு 2 நாள் கொடுத்தாலே அவங்களுக்கு போர் ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் இட்லி ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஒரு நாள் தோசை ப்ரிப்பேர் பண்ணுவேன். த நெக்ஸ்ட் டே ஐ வில் ப்ரிப்பேர் பணியாரம்ங்க. ஸோ அப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ்க்காக அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. எல்லா பேட்டருமே ஒன்று தாங்க. பட் ஆனால் அதோட ஷேப் அண்ட் டெக்ஸ்சர் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு பணியாரம் தாங்க வந்து பண்ணியிருந்தேன். பணியாரம்க்கு வெல்லம் சிரப் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெல்லம் சிரப் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோட பையன் வந்து ஸ்பைசி லவ்வருங்க. ஸோ அவருக்காக நான் சட்னி கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அந்த சட்னி மேடப் ஆஃப் வித் டொமேட்டோ இருந்து தாங்க ஆகும் நம்ம வீட்டில். ஸோ வெல்லம் வந்து க்யூப்ஸாக இந்த மாதிரி எனக்கு கிடச்சிதுங்க. ஜாகரி பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதனால அது குட்டி குட்டியாக இருந்தது. அப்படி நீங்கள் வெல்லமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு அதை நல்லா உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ பணியாரமும் குயிக்காக வந்து ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது கூட ஒரு குயிக்காக ஒரு சட்னிங்க. வெங்காயம் வந்து நல்லா பெருசாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க. நான் ஒரு 3 வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4 தக்காளிங்க, நல்ல பெரிய சைஸ் தக்காளி தான், அதை உள்ளே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து தக்காளி வெங்காயம் பச்சை சட்னின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் சொல்லுவோங்க. ஸோ சக்கரை பாகும் ஒரு சைடு நல்லா கொதிச்சு நல்லா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். இது கூடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் விழுத இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாலே வந்துட்டு நல்லா வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கும். எக்காரணத்துக்கு ஒன்று தண்ணி வந்து சேர்க்க வேண்டாங்க. இது கூடவே மசாலாஸ் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க எல்லா மசாலாவும் சேர்க்காதீங்க. வெறும் கரம் மசாலாவை தவிர மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி நல்லா கொதிச்சு வருங்க. அதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா இந்த மாதிரி காரசாரமாக சூப்பராக இருக்குங்க பணியாரத்துக்கு. சுட சுட பணியாரத்தோட என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிளேட்டிங் பண்ணிட்டேங்க. ஸோ அழகாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பணியாரம் எடுத்து வச்சாச்சு. பார்க்குறச்சே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் கார்ன் வைக்கணும்னு நினச்சிருந்தாங்க. பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது டேஸ்ட்டுக்கு வைக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஜாகரி சிரப்பும் வச்சாச்சு. இது கூட சட்னியும் வச்சாச்சுங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மோஹித்தோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் அயன் பண்ணி தாங்க கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ
என்னோடய ட்ரெஸ்ஸையும் வந்து நான் அயன் பண்ணிவிட்டேன். மோகித்தோட யூனிஃபார்மும் அயன் பண்ணி ரெடி ஆயாச்சுங்க. ஸோ கடாயை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து லெமன் ரைஸ்ங்க. இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு நான் வந்து அன்றைக்கி சேர்த்துருந்தேன். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நல்லா வந்து இது பொரியட்டும். இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்தாச்சுங்க. இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறச்ச நம்ம லெமன் க்யூப்ஸ் ஆல்ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, லெமன் க்யூப்ஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம பண்ணுறதோட இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். ஸோ நம்ம ரெடிமேடாக இந்த மாதிரி க்யூப்ஸ் பண்ணி வைக்கிறச்ச ஸோ நைட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சாதமும் வடித்து எடுத்தாச்சு. கொள்ளு பயிரும் வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. நான் சாலடுக்காக வந்துட்டு இப்போவே வந்து முன்னாடியே வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ சாலட் வந்து நான் மத்தியானம் தான் பண்ண போகிறேன். ஸோ கொள்ளு பயிருக்கு வந்துட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதையும் சைடில் வேக வச்சாச்சு. நம்மளோட லெமன் ரைஸ்க்கும் நல்லா வந்து திக்காக வந்து ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு பயிரும் ஒரு சைடு வெந்து வந்தாச்சு. அவ்வளோதாங்க. சுட சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்தால் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடிங்க. ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி மார்னிங் ரொம்ப ரிலாக்ஸிங்காக வந்துட்டு போச்சுங்க. ஸோ இந்த லெமன் ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. என் பையனுக்காக மதியானத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்துட்டு நூன் டைம் ஆம்லேட் போட்டுக்கலான்னு நான் பிளானும் வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ டிஃபன் பாக்ஸ் ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நல்லா வந்து தொடச்சிடுங்க. ஏன்னா நான் பாக்ஸஸ் நான் வெளியே தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஒரு வாட்டி பாக்ஸுமே வாஷ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலும் ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போது நான் வந்து குழந்தைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வைக்க போகிறேங்க. ஸோ அன்றைக்கி நான் அவருக்கு வச்சது வந்து ஸ்வீட் கார்ன் மசாலா. ஸோ இதை வந்துட்டு நான் வச்சாச்சு. ரொம்ப காரமாக இருக்காது. பெப்பர் போட்டனால ஓரளவுக்கு லிமிட்டாக தாங்க இருக்கும். ஆல்மண்ட்ஸ் அன்றைக்கி ஸ்நாக்குக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேங்க. ஊற வச்ச பாதாம். ஸோ ஊற வச்ச பாதாம் அவர் சாப்பிடுவாரான்னு எனக்கு தெரியல. பட் ஆனாலுமே நான் ட்ரை பண்ணுறச்ச நம்ம நியூ ஃபுட் கொடுக்குறச்ச எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோடு நம்ம வந்து கொடுத்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் குழந்தைங்க ஒன்று இதை மிஸ் பண்ணாலும் பிடிச்சதை சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அன்றைக்கி என் குழந்தை எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. காஞ்ச திராட்சைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் சேர்த்து நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு பேக் பண்ணியிருந்தேங்க. இதுக்கு பேக் பண்ணுற தண்ணி வந்து எப்போவுமே வந்து ஹாட் வாட்டராக தாங்க இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டிட்டு அவங்களுக்கு வந்து நான் பேக் பண்ணிவிடுவேங்க. அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸும் வந்து ரெடி ஆயாச்சு. அழகாக எடுத்து அவரோட லஞ்ச் பேக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து செக்ரிகேட் பண்ணி கரெக்டாக வைக்கணும். எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிற ஒரு விஷயம். கரெக்டுங்களா? ஸோ அவரோட லஞ்ச் பாக்ஸ் வச்சாச்சு. அது கூடவே லஞ்ச் டவல் அலாங் வித் ஸ்பூனுங்க. அது ரொம்ப மேண்டேட்ரி அவங்க ஸ்கூலில். ஸோ அதுக்கப்புறம் இது கூடவே சேர்த்துட்டு அவரோட தண்ணி பாட்டிலும் நான் வச்சு பேக் பண்ணியாச்சு. ரிலாக்ஸிங் மார்னிங். ரியலி பிஸி மாம்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எப்போவுமே வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி பார்த்துட்டு கிளம்புங்க. ஸோ அப்போ வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். மார்னிங் நம்ம எடுத்து வச்சுருந்த அவரோட ஃபேஸ் டவல் இப்போ எடுத்து அவரோட பேக்லேயும் ஞாபகார்த்தமாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஸ்கார்ஃப்லாம் போட்டுட்டு தாங்க வண்டி ஓட்ட முடியும். சென்னை ரொம்ப பொல்யூஷனான ஏரியா, உங்களுக்கே தெரியும். என் மோகித்தும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு தாங்க நான் வந்து கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா இங்கே எக்கச்சக்க பொல்யூஷன். ஆஸ் யூஷுவலை விட 5 மினிட்ஸ் ப்ரையராகவே நாங்கள் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ வி ஆர் ஹாப்பி அண்ட் ஹாப்பி மார்னிங். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் நாளைக்கே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நன்றி, வணக்கம்.